முந்தானேத்து நீங்கள் வரலீங்களா? தலைமை கழகத்துக்கு வந்திருந்தீங்களா? ஏன்னா இதே கேள்விதான் முந்தானேத்தும் கேட்டாங்க. உங்களுடைய இலக்கு என்ன? ஒற்றை இலக்கா, இரட்டை இலக்கா, 3 இலக்கான்னு நான் தெளிவாக பதில் சொல்லியிருக்கேன். 234 தொகுதிகளும் எங்கள் இலக்கு அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதனால ஒரு கட்சி என்பது 234 தொகுதிகளையுமே தான் இலக்காக கொள்வாங்க. அதுதான் ஒரு கட்சி. தலைவர் அவர்கள் இந்த கட்சியை ஆரம்பித்த போதும் யாருடன் கூட்டி இல்லாமல் சுயமாக உருவான கட்சி. அதனால எங்கள் இலக்கு 234. ஆனால் நாங்கள் யாருடன் கூட்டணி அமைக்க போகிறோம், எத்தனை சீட்டு, யார் வேட்பாளர், எந்த தொகுதி என்பது அத்தனையும் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக தலைமை கழகம் அறிவிக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டேன். அந்த பொங்கல் முடித்து எங்களுடைய 4ஆம் கட்ட சுற்றுப்பிரயாணம் ஆரம்பிக்க இருக்கிறோம். அந்த ஜனவரிக்குள்ளே அதையும் முடித்து, விருப்ப மனுவும் அதுக்குள்ளே முடித்து, பிப்ரவரி அண்ட் மார்ச் எங்களுடைய தேர்தல் பயணத்தையும் தேர்தலுக்கான அந்த சுற்றுப்பிரயாணத்தையும் ஆரம்பிக்க இருக்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். இல்லை, இங்கே பேர் மாற்றுறதுல தான் இங்கே அரசியல் ஓடிக்கிட்டு இருக்கு. பேர் மாத்துறதுனால இங்கே என்ன பெரிய அப்படியே புரட்சி வரப்போதா? இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரையுமே இதனால் பேர் மாற்றுறதுனால வாழ்ந்துட போகிறாங்களா? அப்படி கிடையாது. எல்லாமே இங்கே ஒரு அரசியலாக தான் இருக்குதே ஒழிய பேர் மாற்றத்தினால மட்டும் என்ன இங்கே பெரிய மாற்றம் வரப்போகுது? அதே மாதிரி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் காந்தியடிகள் பேரில் இருந்தது, அதை மாற்றுறாங்க அப்படின்றது இது உண்மையிலே அத்தனை பேருடைய எதிர்ப்புகளையும் மனவேதனையும் தான் பதிய வைக்கும். ஏன்னா காந்தியடிகள் யார்? இந்தியாவின் தந்தை, சுதந்திரத்திற்காக போராடியவர். அவர் ஒன்றும் பிரைம் மினிஸ்டராக உட்காரணும்னு சொல்லலை. அவ்வளோ போராடினாலும் அவ்வளோ நாட்டுக்காக உழைத்தாலும் காந்தியடிகள் நம்ம தந்தை, நாட்டின் தந்தை. அவர் பேரில் 100 நாள் வேலை வாய்ப்பு இருந்தால் என்ன குறைஞ்சி போச்சு? ஏன் அதை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? இதை நிச்சயமாக மத்திய அரசு பரிசீலனை செய்ய வேண்டும். காந்தியடிகள் ஒரு கட்சிக்கோ ஒரு ஜாதிக்கோ ஒரு மதத்துக்கோ சொந்தக்காரர் கிடையாது. இந்த நாட்டின் தந்தை அவர். அதனால் அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு அவர் பெயரை வைத்தது ஏன் மாற்றணும் அப்படின்ற கேள்வியை தேமுதிக சார்பாக நாங்கள் எழுப்புகிறோம். அது நிச்சயம் மத்திய அரசு பரிசீலனை செய்து மீண்டும் காந்தியடிகள் பேர்லேயே தான் அந்த திட்டம் இருக்கணுன்றதையும் கேட்டு